வீட்டுக்கு போயிட்டு போறேன்னா என்னடி? இத பாரு, எனக்காக எங்க டாடி வெயிட்டிங்ல இருப்பாரு. மறுபடியும் மீட் பண்ணுவோம். எப்போ? ஏய், உங்க வீடு எங்க வீடும் 60-70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. மீறினா 2 கிலோமீட்டர் தானே. சரி, எப்போ எங்க வீட்டுக்கு வர? எங்க டாடி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு 10 டேஸ்ல வரேன். ஓகே, see you. see you. என்ன ராதா படிப்பு முடிச்சிட்டு எப்போ வர போற? இன்னைக்கோ நாளைக்கோ வரணும். என்னது இன்னைக்கோ நாளைக்கோன்னு சொல்றேன்? இல்ல திருச்சியில படிக்கிறல்ல, திருச்சியில ப்ரொஃபசர் மகா அவளுக்கு ரொம்ப ஸ்நேகிதம். அவ வீட்டுக்கு போகலன்னு இன்னைக்கு வந்துருவா. நான் எதுக்கும் இருக்கட்டும்னு வண்டி ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். எப்படியோ கஷ்டப்பட்டு அம்பாள் கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டேன். அப்படியே பக்கத்துல ஒரு பிள்ளைய குழியும் கட்டி முடிச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், பேசாம இருக்கல. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நல்லதுன்னு பட்டா செஞ்சிட வேண்டியதானே. சார், எஸ் மிஸ் ராதா இஸ் கம் சார். ஜஸ்ட் மினிட். என் பொண்ணு வந்துட்டா. அப்ப எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சாயந்தரம் அவளே அழைச்சிட்டு கோயிலுக்கு வரேன். ஆல் திஸ் லேட்டர். ஹலோ டாடி. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? என்ன டாடி வந்து 1/2 hour ஆச்சு. ஐயர் வந்தாரம்மா, அவரோட கோயில் வரைக்கும் போக வேண்டியதா போச்சு. ஏன் டாடி, நம்ம கோயில் ப்ரோக்ரஸ்ல எப்படி இருக்கு? எல்லாம் ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆமா, எக்ஸாம் எப்படி எழுதினே? பேனால. டாடி கிட்ட ஜோக்கா? ஆமா, சுஷிலாவை கூப்பிட்டு வரல? நான் இவ்வளவு சொன்னேன் டாடி, ராதா வரமாட்டேன்டா. அவங்க டாடி கிட்ட பர்மிஷன் கேட்டு அப்புறம் வரலாம். அந்த மடம் என்ன சொல்றது? நான் அவனை பேசிக்கிறேன். நீ திடீர்னு வந்திருக்கிறதுனால ஆபீஸுக்கு போகாம இருக்கலாம்னா இயர் எண்டிங் வேற, ஃபைல்ஸ் எல்லாம் வேற வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. எனிவே கரெக்டா 1 மணிக்கு நான் டைனிங் ஹாலுக்கு வந்துருவேன். ஓகே? ஓகே டாடி. ஆபீஸ் போனோனே எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. ரொம்ப மரியாதை. ஏண்டா 2 நாள் லீவ் கேட்டு 4 நாள் கழிச்சு வந்திருக்கேன். எங்கடா போயிருந்த? அம்மா எப்ப வந்தீங்க? 1 மணி நேரம் ஆச்சு. அம்மாவுக்கு ஆர்டர்ஸ் போட்டு கொண்டு வந்தீங்களா? என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிற, போய்கிட்டே இருக்கிறேன். எங்கடா போயிருந்த? குடும்பத்தோட கோயிலுக்கு வர்றதா வேண்டிக்கிட்டேங்க. என்ன விசேஷம்? பையனுக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேங்க. எதுக்கிட்ட பையனுக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன்? சம்சாரத்துக்கு அடிச்சா நல்லா இருக்காதுங்க, அதான் பையனுக்கு அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். போய் வேலையை பாரு, போடா. ஆமா, இங்க வேலையை பார்த்துட்டோன்னு தீந்துரும். எல்லாம் என் சாப்பாடுறா. முன்ன மாதிரி பிசினஸ் டூர்லாம் அட்டன் பண்ண முடியறது இல்ல. போறேன்டா, இன்னைக்கு யாருக்கடா சம்பாரிச்சு வைக்க போறேன்? அதை நினைச்சுதான் இப்ப நான் ஸ்ட்ரெயின் எல்லாம் குறைச்சிக்கிட்டேன். ராதாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா அப்புறம் நிம்மதியா இருப்பேன். உனக்கு பரவாயில்லடா, தங்கச்சி பையன் இருக்கிறான். என்ன சொல்லு? ஏன் அந்த திருச்சி மாப்பிள்ளை என்னாச்சு? எங்கடா? சுத்தியில பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு தகவல் இல்ல. வந்தா முடிச்ச வேண்டியதான். ஏடா ராஸ்கல், ஏடா அந்த கோயிலுக்கு 5000 ரூபாய் டொனேஷன் தரேன்னு சொன்ன, 2 நாளா ஏமாத்திட்டே இருக்கே நீ. உன் புத்தி உன்னை விட்டு போகாத. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னைக்கு உன் மக ராதாவை என் வீட்டுக்கு அனுப்புறியோ அன்னைக்கு தான் பணம். சரிடா, தொலைஞ்சு போடா. டேய், நாளை அன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன்டா. மறந்துடாத, அனுப்பி வைடா. இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நினைக்கிறதே, உலா போகும் மேகம் கனா காணுமே வானமே. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து பிடியும் வரை நடைபழகும். எக்ஸலண்ட். எங்கே மறுபடியும் அந்த 4 வரி சொல்லு. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். டபுள் ஓகே. நீ வேணா பாரு, இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது. ஆமா, உனக்கு எப்படி இந்த மாதிரி ஐடியா வந்தது? எங்க மாமா ஒருத்தர் டிவியில் ஒர்க் பண்றாரு. கம்மிங் வெட்னஸ்டே டிவியில் ஒரு கவிதை போட்டி இருக்கு, நீ கலந்துக்கமானாரு. சரின்னு சொல்லிட்டேன். எல்லாம் நீ எழுதி கொடுப்பேங்கிற தைரியத்துல தான். அதனாலதான் எங்க டாடி உங்க டாடி கிட்ட சொல்லி உன்னை இங்க வர ஏற்பாடு பண்ணாரு. ஆக்சுவலாவே எங்க டாடிக்கு இன்னைக்கு அனுப்புறதே ஐடியா இல்ல, பட் உனக்காக கொண்டா. எங்கடி பேப்பரை காணோம்? ஏய் சுசிலா, அங்க பாருடி, நான் எழுதின கவிதை பேப்பர் அந்த காம்பவுண்ட்குள்ள போய் கிடக்குதே. இப்ப என்னடி செய்யலாம்? சரி, நீ வா, வேற எழுதிக்கலாம்.
பாடி பாடினா. ஆமா, மொத்தம் எத்தனை பேர் இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க? 7 பேர். 7 பேரா? இன்னும் நான் எழுதணும்னு நினைக்கிறியா? சும்மா எழுதுடினா. எழுதுற உன் திருப்திக்காக. இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும். அந்த பேப்பர் கொடுறா. இளைய நிலா பொழிகிறத பொழியுண்டா. அவன் சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறான், உனக்கு இளைய நிலா பொழிகிறது. டேய், அப்ப பிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன், எட்டனா வச்சிருக்கல, சிங்கிள் டீ வாங்கி கொடுற. எரிச்சல கிளப்பாதரா, மரியாதை அந்த பேப்பரை கொடுத்துரு. ஏய், வாழ்க்கையில முன்னுக்கு வரணுன்ற எய்ம் வேணும்டா. உனக்கு எய்ம் வேணும், எனக்கு சிங்கிள் டீ வேணும், வாங்கி கொடு. டேய், என்ன இருந்த ஒரு ரூபாயில உன் பங்கு 50 பைசா நீ வாங்கிட்டல, மறுபடியும் ஏன் காசு ஏன்டா கேக்குறேன்? அதை நான் பஸ்ஸுக்கு வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. 1 ரூபா வச்சிருந்த 50 பைசா கொடுத்த, 50 பைசா வச்சிருக்க 25 பைசா கொடுத்துரு. நான் எப்பவும் நியாயமா தான் பேசுவேன். யார் இவங்க? அவர் நல்லா பாடுவாரு. பேப்பர் கீழே வந்ததுல அது அவர் கையில கிடைச்சிருக்கு, அதுக்கு டியூன் பண்ணி பாடுறாரு. நல்லா பாடிட்டு இருந்தாரு, அதுக்குள்ள வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும் வான வீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா ஒழிகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழிகிறதே. முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவு முகவரிகள் தவறியதால் அழுதிடுமா அது மழையும். முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவு முகவரிகள் தவறியதால் அழுதிடுமா அது மழையோ. நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள்.
இளைய நிலா ஒழுகிறது இதயம் வரை நனைகிறது உலா போகும் நேரம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழுகிறது. என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் என்னடா சத்தம்? என்னடி டீக்காக இப்படி அடிச்சுக்கிறாங்க? அது ஏன் கேக்குற? இந்த டீக்கு முந்தினத்து ஒரு பெரிய கூத்தே நடந்தது. கூத்தா? நீ இப்ப எழுதுற, அதுக்கு நான் டியூன் போடுறேன். இது நம்ம ஃபியூச்சர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எழுது. எனக்கு பசிக்குது, நீ டீ வாங்கி தர, அதை நான் குடிக்கிறேன். எழுதுறா ராஸ்கல். எனக்கு பசிக்குதுடா முட்டாள். எழுதாண்டா. எழுது. நான் மூட்ல இருக்கேன்னு சொல்லிருக்கேன்ல. எழுது. எழுதுறா. காதலை பத்தியோ இல்ல இயற்கை காட்சியை பத்தி எழுது. அதுவும் தெரியலன்னா ஏதாவது பிரச்சனை பத்தி எழுது. எழுதியா? எழுதியாடா? என்னடா அது? பிகினிங் டு எண்ட் பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு எழுதிருக்க. பசிக்குது என்ன எழுதுனா என்னத்த எழுதுறது? அதான் ஒரு நிமிஷம் இருடா, நான் டீக்கு வெயிட் பண்றேன். குட் மார்னிங் சார். மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஒன்றும் இல்லை, தவிடெல்லாம் சிந்திருக்கு, அதான் ஒரு சமூக முட்டை. எங்கடா கோழி வச்ச முட்டைய காணா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடி. இதுக்கே இப்படிங்கிறியே? சில நேரத்துல அவங்க சாப்பாட்டுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? நாளை காலையில பாரு. இதாதா சீக்கிரம் இங்க வாடி. இருடி, இங்க வந்து பாரு. வாடினா என்னடி? அங்க பாரு, அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தியா? என்ன அம்மா என்ன பண்றாங்கன்னு பாரு. ஏண்டி திமிர் தாண்டி உனக்கு? அந்த அம்மா கஞ்சி குடிக்கிறத காட்டத்தான் என்ன இவ்வளவு அவசரமா கூப்பிட்டியா? அங்க பாரு, அவர்தான் ராத்திரி பாடினவர். என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் கஞ்சி கொடுங்க. நீங்க குடுக்குற கஞ்சியில பேண்ட் ஷர்ட்டை போட்டு அதை காய போட்டு நான் வெளியே போனோம். என்ன பண்ற? துணி காய போடுறாரு. துணி காய போடுறாரு பார். சீக்கிரங்க, என் அவசரத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. கொண்டு வரதுக்குள்ள என்ன அவசரம்? இந்தாப்பா. நீங்க போங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். உள்ள பாத்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கு. சீக்கிரம் போடா. இதோ வரேங்க. நீங்க உங்க வீட்டுக்காரே கூப்பிட்டாரு. நீங்க போங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். சீக்கிரமா ஊத்திக்கிட்டு கொடுங்க. அவர் வேற கூப்பிடுறாரு. என்னாச்சு? பூச்சி உள்ள போயிடுச்சு. கர்மம் கர்மம். நடிச்சுட்டு வந்துறேன். இரு. என்னங்க
உங்க பாத்திரத்தை எடுத்துட்டு போங்க. சாப்பிடுற 4 இடம் போற இந்த வரேன்டா. பாவம் இல்ல. யாரு? அவங்கதான் பாடுகனா வரணுங்கிறதுக்காக கஞ்சியை குடிச்சுக்கிட்டு எய்மோட இருக்கிறதுங்கிறது கஷ்டம் இல்ல. தினம் இப்படித்தானா? இத்தனைக்கும் ஒரு கிராஜுவேட் தான். இருந்தாலும் எப்படியாவது பாடகனா வரணுங்கிறது தான் அவரோட எய்மே. அதுக்கு ஜாப்ல இருந்துட்டு ட்ரை பண்ணலாமே. அவங்கதான் வராங்க. செருப்பாலே அடிக்கணும்டா. இந்த பில்டிங்குள்ள உன்னை கொண்டு வந்து நான் குடி வச்சனே, அதுக்கு என்ன செருப்பாலே அடிக்கணும்டா. இந்த சென்னை மாநகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்குள்ள, அதுவும் நான் இருக்கும் போதே நீ கழுத மாதிரி கத்துறியே. இந்த மாதிரி நீ கத்துனேன்னா இதுங்கெல்லாம் இங்க பாரு, தர்மாஸ்பத்திரியில கால் போனவன் கை போனவன் படுத்த மாதிரி படுத்திருக்கான். இதுகளே இப்படி படுத்து நீ இந்த மாதிரி கத்துனேன்னா என் பில்டிங்குள்ள லட்சுமி எப்படா வருவா, இல்ல எப்படி வருவான்னு நான் கேக்குறேன். வரக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? சொன்னேங்க, பாட வரேன்னு சொன்னேங்க. பாடின வீட்டுக்காரர் வந்துருவாருன்னு சொன்னேங்க. டேய் சொல்றேன், கையில கிட்டாரை வச்சுட்டு பெரிய நெப்போலியன் நினைப்பு. நிறுத்துறா, இவர் பெரிய யோக்கியரு. ஏனோ இதே தொல்லையா யாரடா சொல்ற? அவனுங்க பாடுறானுங்களா இல்ல நாங்க படுக்கட்டுமா? ரெண்டுல ஒண்ணு கேட்டு சொல்லுங்க. யார்? நானு. எனக்கு இதாண்டா வேலை. போய் பாடுறா. சரி, இது அவனுக்கு ரூம்டா. ஓ ரூம் எதுடா? திரும்ப யாரா நீ? நான் 9 வருஷமா இங்கேயே படுத்திருக்கேங்க, தெரியல? அட நீயாடா? ஆமாடா. இவனுக்கு தான் வேலை கிடையாது, வெட்டி கிடையாது, தண்ணி தொலைச்சுட்டு இருக்குது. அவன் காலையில இருந்து வேலைக்கு போக வேண்டாமா? அதுவும் நல்லா பாடினா கூட பரவாயில்லைங்களே. ஏண்டா வேலை வெட்டி இல்லாம தான் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே? தேனாம்பேட்டை காரணம் தான் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்களே, போய் சேருங்களேண்டா. பல்லுகள்ல சுளைக்க போகுது. டேய் செல்வம், நீ இந்த வேலையெல்லாம் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நீ கண்டுக்காத. உனக்கு பெரிய பாடகனானும் ஆசை, எனக்கு நான் படிச்ச படிப்பு கொண்டான வேலை கிடைக்கல. பொய் சொல்ல, திருட்டுல ஒரு நாளைக்கு 2ஓ 3ஓ கிடைக்குது. இதுவும் இல்லைன்னா 3 வேளையும் சோத்து கஞ்சி தான். ஆமா, அந்த அபஸ்வர ராம்ஜியை பார்க்க சொன்ன பாத்தியா? ஓ பாத்தனே. இப்பவே 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க போயிட்ட உடனே உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரு. 2 பாட்டு வேற பாடி காமிச்சேன்டா, நல்லா இருக்குன்னு சொன்னார். வாய்ஸ் என்ன பாட்டு பண்ண? லா 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 லா. ரோட்ல பாத்து போங்கடா, பாடிக்கிட்டு போறீங்களா ஸ்டூபிட். வேற என்னமா வேணும்? வேற என்ன இருக்கு? கட்லெட், அப்புறம் ஆம்லெட், ஊத்தப்பம். உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எனக்கு கூட ஒரு கட்லெட் வேணும். சரிம்மா, சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வெயிட் அடி. ஒண்ணும் இல்ல, அந்த மடையன் போன் பண்ணியிருந்தான். மடையனா? அவன் தாமா உங்க அப்பன். உன்னை இப்பவே உணர்ந்து வீட்டுல விட சொன்னா, அதெல்லாம் முடியாது, நாளைக்கு தான் உணர்ந்து விடுவேன்னு போன வச்சேன். நீங்க சாப்பிடுங்க. டேய் நல்லா கவனிடா. அதான் கவனிக்கிறோமல்ல. அடிச்சு இடிச்சு விடாதடா. நல்லா கவனிங்க சார். கவனிக்கிறேன். நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் கீழே போறேன். சரி டாடி. அம்மா, கட்லெட் போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே, சீக்கிரம் வா. ஏண்டா
இந்நேரத்துக்கே கதவை சாத்திட்டு 2 பேரும் உள்ள என்னடா பண்றீங்க? நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். இந்த காம்பவுண்ட்ல எவனாவது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களா? ஏய், வர்ற 5ஆம் தேதி வாடகை வரல, உள்ள இருக்கிற பாத்திர பண்டத்தை எல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். யாருப்பா அவனை கிட்ட பாத்திரமாவது பண்டமாவது தூக்கி வெளியே வீசுறக்கு? அவனுங்களை தான் தூக்கி வெளியே வீசணும். நீ வேற வாடகை 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 புலம்புறியாடா? ஏன்டா புலம்ப மாட்ட? இந்த சென்னை நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்கை கட்டி மாசம் 30 ரூபாய் வாடகைக்கு விட்டுட்டு அதையும் நான் தவணை முறையில் உங்ககிட்ட வசூல் பண்றேன் பாரு. அதுக்கு என் புத்தி இதால. ஏய், வாடகை கொடுக்கணுமேங்கிற அக்கறை கொஞ்சமாவது மனசுல வேணும்டா. வயிற்றுக்கு சோறு திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது? வாங்கண்ணே. அத நீங்க ஏங்க வேற கத்திக்கிட்டு? இவனுக்கு பீஸ் போன பல்பு பிஞ்சு போன தட்டி இதுகளையே மாத்த மாட்டேங்கிறானுங்க. இவனுக்கு எங்கெங்க வாடகை கொடுக்க போறானுங்க? ஏய், வீட்டுக்காரர் நிக்கிறாரா? வெளியில வந்து பதிலாவது சொல்லுங்க. வெளியே வர வேண்டாங்க, உள்ளே இருக்கட்டும். பதில சொல்லுங்க, நான் கேட்டு போயிடுறேன். பாத்தீங்களா, உள்ள இருந்து சத்தம் ஏதாவது வருதான்னு பாருங்க. இப்ப பேச மாட்டானுங்க. நீங்க இந்த காம்பவுண்ட விட்டு போனா போதும். அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டு என்ன ஆட்டம் என்ன? பாடுவானுங்க ஐயா. ஏய்யா பாட மாட்டானுங்க? இந்த சென்னை நகரத்திலே இப்படி ஒரு சிறப்பான பில்டிங்கை கட்டி 30 ரூபாய் வாடகைக்கு விட்டுட்டு அதையும் தவணை முறையில என்ன அலைய விடுறானுங்களே, இவனுக்கு இது மட்டுமா பாடுவானுங்க? யோ, பாடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாம்? நான் பாடுவையா 1000 பாட்டு அம்பிகாபதி மாதிரி. ஆனா ஊருக்குள்ள கலாட்டா வந்துடக்கூடாதேன்னு பாக்குறேன். இதுங்க மூஞ்சிங்களா? இதுங்க நல்ல இருட்டுல புடிச்ச குளக்கட்டிங்க மாதிரி. அது எப்படி நீ பேசுறியா? டேய், அவனுங்களாவது 2 மாச வாடகை தான் பாக்கி. நீ 3 மாச வாடகைய மொத்தமா முழுங்கிட்டியே. இந்த சென்னை நகரத்திலே ஏண்டா வாடகை கேட்டா எல்லாம் ஓடுறீங்களா? வர்றேன்டா, அடுத்த வாரம் வந்து உங்களை எல்லாத்தையும் பேசிக்கிறேன். அவங்கதான் பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்களே, வீட்டுக்காரர் ஏன் சத்தம் போடுறாரு? அதுக்கு நாம என்னடி? என்ன நீ? நாளைக்கு உங்க வீட்டுக்கு போய் சாரு. முனிசாமி, நல்லா பிடிச்சிக்கியா? கீழே விழுந்துட போற. ஏன்பா குறுக்கலையா? எங்க குறுக்களா? அதோ வர்றாரு பாருங்க. வாங்கோ வாங்கோ. அம்மா குழந்தை, நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன விழாவுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, வேலையெல்லாம் முடிய காணுமே? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இன்னும் ஒரு வாரத்துல எல்லாம் சரியா முடிஞ்சிடும். கோயில் விசேஷத்துக்கு நான் சொன்ன அந்த நாதஸ்வர பார்ட்டி ஏற்பாடு பண்ணீங்களா? அவ ஏற்கனவே புக் ஆயிட்டாளாம். அப்படியா? விசேஷத்துக்கு ஏதாவது செஞ்சாகணுமே. நேக்கு இது நல்லதா படுறது. ஏதாவது பாட்டு கச்சேரி ஈட்டு கச்சேரி வச்சா அது நன்னா இருக்கும்னு நேக்கு தோன்றது. அதுவும் நல்ல ஐடியா தான் இல்ல? ஆமா, பாடுறதுக்கு யாரை ஏற்பாடு பண்ண போறீங்க? 5ஆம் தேதி வாடகை வரல, உள்ள இருக்கிற பாத்திர பண்டத்தை எல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். டாடி, நம்ம சுசிலா வீட்டு பக்கத்துல ரவின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் நல்லா பாடுவாரு. அவரே வேணா ஏற்பாடு பண்ணலாமே. இந்த பாருமா, பாட்டு கச்சேரி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா
அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கச்சேரி அமையணும். அவர் ரொம்ப நல்லா பாடுவாரு டாடி. என்ன குழந்தை இப்படி பேசுறது? இது பப்ளிக் ப்ரோக்ராம், ஜனங்க நிறைய பேர் வருவா. புதுசா பாடவாளை போட்டு ஏதாவது கலாட்டா நடந்துட்டா? வாஸ்தவம் வாஸ்தவம். நல்ல ஆளா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. டாடி, நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னா அவருக்கு திறமை இருந்தும் சந்தர்ப்பம் கிடைக்கலங்கிறதுனால தான். ஓ, இதெல்லாம் உனக்கு புரியாதம்மா. ஏன் டாடி, ஏழ்மை இருக்கிற இடத்துல எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அது அடிபட்டு போகுது பாத்தீங்களா? अंडा का कसम अबू का कुहुम திறந்துடு சீசே. என்னடா அது? இது என்ன? இது என்ன? அண்ணா வாயை புழக்கிறாரு பாருங்க. இது என்ன? 100 ரூபாய். இந்த வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னால பார்த்தது. இது என்ன? என்ன கேட்டா நீதான்ப்பா சொல்லணும். நான் படிக்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. திரு ரவி அவர்களுக்கு உனக்குதான். இன்று மாலை 7 மணி அளவில் எங்கள் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாட வேண்டுகிறோம். இத்துடன் 100 ரூபாய் முன்பணம் அனுப்பியுள்ளோம். என்னால நம்பவே முடியலடா. நம்புடா, இன்னைக்கு சாயங்காலம் கோவில்ல நீ பாட போற. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. முதல்ல பாடுற, அதுவும் கோயில்ல பாடுற. நீ கொடுத்து வச்சவன்பா. ஆமா, பணம் மணி ஆர்டர்ல வரும், கவர்ல கொண்டு வந்திருக்கே. ஒருவேளை யாராவது. அதோட முக்கியம் நமக்கு தேவை பணமும் ப்ரோக்ராமும் தானே. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நான் எப்பறம் ப்ரோக்ராம் போறது? இத வேணா போட்டுக்கிறியா? கிண்டலா பண்ற? நான் முதல்ல பாட போறேன், எப்படி போறது? ஒரு நல்ல ட்ரெஸ் வேண்டாமா? ஒண்ணு செய்யலாமா? வைத்து விட்டு கோலப்பு கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு, ஒண்ணு தள்ளிட்டு வரட்டுமா? இரு. என்னடா அது? நான் முதல்ல பாட போறேன், மழை வரும் போல இருக்க. ஒண்ணும் கவலைப்படாத, மழையெல்லாம் வராது. கிளம்பு. நீ வாடா. நீ போ, பின்னாடியே நான் வரேன். நான் ஆடியன்ஸ் நடுவில் உட்காந்து பாக்குறேன், அப்பதான் கரெக்ட் ரியாக்ஷன் தெரியும். கௌரவமா ஆட்டோல போய் இறங்கு. கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன்டா. அமைதி அமைதி. ஏய், யாரு பையா உட்கார. தெரியுமா? உட்காரமா, மழை வரல, ஒண்ணும் இல்ல. ஏன் பெரியா உட்காருங்க எல்லாரும். அம்மா, நான் நல்லா பாடுவேன். நான் நல்லா பாடுவேம்மா. சார் நில்லுங்க சார், நான் நல்லா பாடுவேன். சார் நான் பிரமாதமா பாடுவேன் சார். இந்த மலையில பாடுவேன் சார். ப்ளீஸ், நீ வேலைய பாரு. சீக்கிரம் வா புள்ளை, சீக்கிரம் வா. நல்லா பாடுவேன். என்ன புள்ளை, பிரமாதமா பாடுவேன் சார். தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதல் ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல்
புயல் மழையோ என் விழியோ கடல் ஆனதம்மா எண்ணங்களோ அலை மோதுதம்மா புதுராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ முதல் முதல் ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ வாடிடும் என் நெஞ்சம் குளிர்ந்திடுமோ வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமோ வாடிடும் என் நெஞ்சம் குளிர்ந்திடுமோ வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமோ விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ தேவி உன் கோயில் வாசல் முன்னாலே காவிய தேனென பூமியில் முதன் முதல் ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ முதன் முதல் ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ ஆனந்த கங்கை வெள்ளம் பொங்க பொங்க ஆரம்ப நாளில் இன்பம் கொஞ்ச கொஞ்ச பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சொந்தம் நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க முத்துரத்தினம் சிந்து மித்தினம் அன்னை உன்னை வணங்கி நின்று ராக தெய்வம் ஏற்றும் நல்ல நேரம் இது புதுவித ராக தீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது கானமழை இனி நான் பொழிவேன் தேன்மழையில் இனி நீ நனைவாய் புது ராக தீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது புதுவித ராக தீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது நீ சொல்றது இருக்கு, நான் சொல்றது என்னன்னாக்கா ஐயோ ஏப்பா என்ன பிரசவமா யார சொல்றான் உன்னதான்டா என்னதான்டா இல்லங்க என்னதாங்க ஏப்பா வழியில இப்படி துடிக்கிறான் நீ வெளியே உட்கார்ந்துட்டு இப்படி புத்தகம் படிச்சிட்டு இருக்கியப்பா சும்மா நடிக்கிறாங்க ஆமா வலியில் துடிக்கிறா நடிக்கிறாங்கிறீங்களே என்னங்க பின்ன நேற்றுக்கு ப்ரோக்ராம்ல அந்த துட்டு எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல 15 பரோட்டா தின்னு இருக்கிறான் 17 பரோட்டா சாப்பிட்டவனே சும்மா உட்கார்ந்துருக்கிறேன் என்னது 17 ரெண்டு ஜாஸ்தி நீங்க உருப்படவே மாட்டீங்கடா அந்த பணத்துக்கு 2 மாசம் வாடகை கொடுத்துருக்கலாம்ல ஐயோ என்னப்பா அவனால கட்ட முடியலீங்க அதான் எதிரொலியா இவன் வேற போயா தலைய பாரு பிளே கிரவுண்ட் மாதிரி இந்தியாவுல நீங்க பிறந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை அதே உட்கார்ந்துருக்கான் பாரு இந்தா வந்து வாங்க மாட்டீங்களோ நீ எதுக்கு இருக்க
யார்கிட்ட இருந்துடா? இருடா படிச்சு சொல்றேன். படியேண்டா. யாரு? உனக்கு வந்த வாழ்வு பத்தியா? நேத்திக்கு அந்த கோயில்ல உன் கச்சேரியை கேட்டுட்டு உனக்கு ஒரு ரசிகை லெட்டர் போட்டிருக்கா. ராவோட ராவா. ரசிகா? அப்பா, என் பாட்டையும் கேட்டிருப்பா, என் பர்சனாலிட்டியும் பார்த்திருப்பா. பாட்டுக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா ஓகே, ஆனா பர்சனாலிட்டிக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா உனக்கே தெரியும். டேய், இந்த லெட்டர் கொடு. டைரி எடு. ஏண்டா? எடுறா. ஐயோ, டேய், இந்த 3 லெட்டர்ல இருக்கிற கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு பார். ஆமா. இந்த லெட்டர் எப்படி நம்ம வாசலுக்கு வந்தது? என்ன கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? ஆனா இந்த 3 லெட்டரையும் எழுதினது ஒரு பொண்ணு தான். அந்த டைரி எடு. முதல் ரசிகை